மனித உணர்வுகளே கனவுகளாக வருகின்றன. கனவு என்பது நமக்கு கிடைக்காத, நம்மால் செயல்படுத்த முடியாத உணர்வுகளின் வெளிப்பாடு ஆகும். கனவில் வரும் நிகழ்வுகள் பெரும்பாலும் இனி நடக்கப்போவது, முன்னால் நடந்தது என இரண்டு வகையாக இருக்கும். சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாத நிகழ்வுகளும் வரும். ஆழ்ந்த உறக்கத்தில் வரும் கனவுகள் மட்டுமே பின்னால் நடக்கவிருப்பதை முன்னரே உணர்த்தும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சம்பவங்கள் அவர்களின் கனவில் நிகழ்ந்ததைப் போலவே வாழ்வில் நடக்கும். கனவு கண்டால் அது எந்த ஜாமம் என்பதை அறிந்து பலன் அறிந்து கொள்வது நல்லது. நாம் காணும் கனவுகள் முன்கூட்டியே நமக்கு சில கருத்துக்களை உணர்த்துகின்றன. தூங்கியவுடன் முதல் ஜாமத்தில் கனவு கண்டால் அது ஓராண்டில் பலிக்கும். இரண்டாவது ஜாமத்தில் கனவு கண்டால் 3 மாதத்தில் பலிக்கும். மூன்றாவது ஜாமத்தில் கனவு கண்டால் 1 மாதத்தில் பலிக்கும். அருணோதயத்தில் கனவு கண்டால் 10 நாட்களில் பலிக்கும். விடியற்காலையில் கனவு கண்டால் கண்ட கனவு உடனடியாக பலித்துவிடும். பொதுவாகவே பறவைகளை கனவில் கண்டால் நீங்கள் இருக்கும் சூழ்நிலை மாறுபட போவதாக குறிப்பால் உணர்த்துவதாக அர்த்தமாகும். இப்பொழுது மயிலை கனவில் கண்டால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மயிலை கனவில் கண்டால் புதிய வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும் என்பதை குறிக்கும். மயில் தோகையை விரித்து ஆடுவது போல் கனவு கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மயில் பறந்து செல்வது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். மயில் அகவுவது போல் கனவு கண்டால் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கூடும். மயில் சண்டை போடுவது போல கனவு கண்டால் வரவிருக்கும் சண்டையை குறிக்கும். மயில் இறகுகள் முட்டைகளை கனவில் கண்டால் எந்த தொழில் கை வைத்தாலும் அது விருத்தியடையும் என்று பொருளாகும். ஆண் பெண் மயிலை ஜோடியாக கண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.